விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் முதல் திருநாமம் விஸ்வாயை நமஹ அப்படின்னு. அதற்கு என்ன பொருள்னா, எல்லா வகையிலும் ஸ்ரீஹரி விஷ்ணு பரிபூர்ணமானவன் அப்படிங்கிறது பொருள். ஆயர்பாடியில் நற்செல்வன் அப்படிங்கிற ஒரு ஆயன் வாழ்ந்து வந்தான். ஒரு பெயருக்கு தகுந்தாற் போன்று பெருஞ்செல்வன். ஆனால் கண்ணனுக்கு சேவை செய்வதையே தொடர்ந்து செய்துக்கிட்டு இருந்ததால் தன்னோட வீட்டு எருமைகளையும் கன்றுகளையும் பார்க்காமல் விட்டுட்டாப்படி. அதனால் அந்த எருமை தன் கன்றுக்கு பால் கொடுக்க முடியாமல் தனித்தனி இடத்துல கட்டப்பட்டிருந்ததால் பால் கொடுக்குற மாதிரி பாவனை பண்ணி மனசில் நினச்சதால் பால் சுரந்தது. அந்த பால் வழிந்தோடி கன்று அருந்தியது அப்படின்னு சொல்லி நிகழ்வு. அதனால் அந்த இடத்துல முழுக்க பால் வழிந்து 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 பாலும் சேரும் சகதியுமாய் மாறினது. அப்போ பொதுமக்கள்லாம் போய் கேட்டாங்க. கர்காச்சாரியார்னு இருந்தார். என்ன இது, பால் வீட்டில் பொங்கினாவே உடனே நம்ம அணைக்கணும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம், இப்படி பால் வெளியில் வீணாக போதே, ஆனால் அவர் பெருஞ்செல்வனாக இருக்கிறாரே எப்படின்னு கர்காச்சாரியார் சொன்னார். அவர் சோம்பேறித்தனத்தால் எருமையையும் கன்றையும் பராமரிக்காமல் விடலை, கிருஷ்ணனே கதின்னு தன்னை அர்ப்பணம் செய்து கொண்டு விட்டபடியால் இதை கவனிக்காமல் விட்டுட்டார். அதாவது அதனால் என்ன ஆச்சுன்னா, அவருக்கு நற்செல்வம் தொடர்ந்து நீங்காமல் கிடைத்திருக்கிறது. அவர் பேருக்கு தகுந்தாற் போன்றே செல்வம் நிரம்ப இருப்பதற்கு காரணம் இறைவன்கிட்ட அவர் சரணாகதி ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்தாராம். அதனால் நம்ம சனாதன தர்மத்தினுடைய அடிப்படையில் என்ன சொல்லப்படுதுன்னா, இறைவனிடம் சரணாகதி அடைந்து விட்டவர்களுக்கு பரிபூர்ணமான அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு. அதனால தான் இந்த முதல் சொல்லே என்ன மாதிரி வந்திருக்குன்னா, விஸ்வாயை நமஹ, இறைவன் பரிபூர்ணமானவன், ஸ்ரீஹரி விஷ்ணு முழுமையானவன், எல்லாவற்றிலும் நிறைந்திருப்பவன் அப்படிங்கிற அர்த்தத்தில். நன்றி.